பல பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போனதுக்கு இதுதாங்க காரணம். ஆமா, அது கரெக்ட் தான். அன்னைக்கு அந்த பையன் அதே மாதிரி ஒரு பையன்கிட்ட கேட்டேங்க. சரி. ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். உனக்கு என்னடா திறமை இருக்குன்னு அதுக்கு அவன் சொல்றான், நைட்டு 12 மணிக்குள்ள போன்ல இருக்கிற 1.5 GB காலி பண்ணிடுவேன், அதான் என் திறமைங்கிறான். இது ஒரு திறமையாங்க? நான் கேக்குறேன் இந்த செல்போன் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? வட்டமா இருந்துச்சு. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப மட்டமா இருக்கு. ஒரு காலத்துல அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருந்தான், இப்ப அவன் உண்டு அவன் செல்லு உண்டுன்னு இருக்கான் சார். ஒரு காலத்துல நம்ம போனை வச்சிருந்தோம், இப்ப போன் நம்மள வச்சிருக்கு. நடுவர் எவ்வளவு வேதனை. பல பேர் Facebookல தாங்க இன்னைக்கு பொண்ணே பாக்குறான். நம்ம ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க இல்ல இன்ஸ்டாகிராம் அப்படி சொல்லக்கூடாது, சரியா வராது ஜோக். அப்புறம் Facebookனே வச்சுக்கோங்க. சரி, Facebookல தான் பல பேர் பொண்ணே பாக்குறான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், Facebookல பொண்ணு பாருங்க, அதுக்கு முன்னாடி Facebookல இருக்கிறதெல்லாம் பொண்ணான்னு ஒரு தடவை பாருங்க. நீங்க கீர்த்தி சுரேஷ் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா கொல்லங்குடி கருப்பாயிட்ட கடலை போட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு பையன் Facebookல மெசஞ்சர்ல ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சான். சரி, இந்த உலகமே அழிய போகுது. இன்னொன்னு விட்டனே, அதுக்கு முன்னால ஒரு நியூஸ் வந்துச்சு, சரி, உலகம் அழிய போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் மெசேஜே அனுப்பிச்சான். சரி, நான் கரெக்டா எடிட் பண்ணிடுவேன். இந்த உலகமே அழிய போகுது, என் மனசுல இருக்கிற ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்றேன், சொல்லு, ஐ லவ் யூ அப்படின்னா. அதுக்கு அவ ஒரு ரிப்ளை போட்டா, இந்த உலகமே அழிய போகுது, நானும் என் மனசுல இருக்கிற ரகசியத்தை சொல்றேன், நான் பொம்பளையே இல்லடா ஆம்பளைன்னா. கடைசி யாரு பொண்ணு யாரு பையன் யாருன்னு தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்காங்களே Facebookல.